ஏய் சிம்ஸ், இதான் இன்ட்ரோ. அடங்கோ. ஹாய் சிம்ஸ். ஹலோ, வணக்கம். ஒரு டைரக்டர் சாரால ஒரு படம் ஃபுல்லா மாஸ் டயலாக் எழுத முடியுமா? அது நடக்காது. முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாஸ் டயலாக் உள்ள படம் தான் மிஸ்டர் பஜன். ஐயா 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 பேஜாராகுது. ஐயா ஐயா பேஜாராகுது. ஐயா அப்படி என்ன மாஸ் டயலாக் இருக்குன்னு பாத்துருவோம் வாங்க. மச்சி, பாபா வயிறு லைட்டா கலகுது, ஏரி வரைக்கும் போயிட்டு வரேன், கொஞ்சம் பாத்துக்க. இப்ப வந்துடுறேன் மச்சி, நீ சொல்றதான் கரெக்ட், எதுக்கும் கவலைப்படாத. ஒரு கேங் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போறப்போ இன்னொரு கேங் அவங்க கிட்ட இருந்து பணத்தை எடுக்க ட்ரை பண்றாங்க. அங்க பாரு. அடங்கப்புறானே. வந்துடுறானே. அண்ணே வாங்கண்ணே. ஆஹா, எவ்வளவு சிம்பிள் அண்ட் மாஸான என்ட்ரில. ஏய் சி நடு ரோட்ல ஸ்கூட்டி, அதுல சிகரெட்டோட ஹீரோ. கார் வந்து இடிக்குது, ஸ்கூட்டி என்ன சுத்துது. என்னங்கறாது? பணத்தை திருட விடாம ஹீரோ அவங்கள அடிச்சு பணத்தை சேவ் பண்றாரு. முதல் முறையா ஆம்பளையா பிறந்ததுக்கு வருத்தப்படுற மாமா. இது நான் பொண்ணா பிறந்திருந்தேன். உங்களை ஒருத்தர் காப்பாத்தினார்னா நன்றி சொல்லணும். அதானே உலக வழக்கம். அதை விட்டுட்டு காப்பாத்தினவரை போய் சி சி. இவனை எல்லாம் படுக்க வச்சு இஸ்திரி போடணுங்க. இப்போலாம் நைட் டைம்ல பாய்ஸ் கூட வெளியே வர யோசிக்கணும் போலயே. இது பத்தாது, இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு மாஸ் டயலாக சொல்லுங்கன்னா. வெறும் 4000 சம்பாதிக்கிற என்கிட்ட செருப்படி வாங்கியிருக்காரு. அவர் பவர்ஃபுல்லா, நான் பவர்ஃபுல்லா? இன்கம் டாக்ஸ் ஆபீசருக்கு 4000 தான் சம்பளமா? இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வரும். அதுக்கு சொல்ல இவருக்கு இன்கம் டாக்ஸ் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு 40,000 ரூபாய் சம்பளத்தை 4,000 ரூபான்னு சொல்றாரா? எப்பா அறிவாளி. ஆட்டிடியூடுங்கிறது நம்ம பேர் மாதிரி, சாகுற வரைக்கும் அது கூடவே இருக்கும். நீ எல்லாம் என் மனசுல பிறந்த. ஆட்டிடியூடுங்கிறது என் கூடவே பிறந்தது. இவன் ஒருத்தையா? ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குல்ல? நக்கலுக்கே கேர் ஆஃப் அட்ரஸ் நான் தான்டா. என்கிட்டயே உன்னுடைய நக்கலை வச்சுக்கிட்டேன்னா பொழிஞ்சு பருப்படுத்துருவேன். சூப்பர். இது இந்த படத்தை ரோஸ்ட் பண்றவங்களுக்கு நினைக்கிறேன். அடுத்து லவ் பண்ற மாதிரி கியூட்டா ஏதாவது இருந்தா பேசி காட்டுங்கண்ணா. வேணாங்க, சொல்றத கேளுங்க. ஆமாங்கய்யா, இப்படி ஒரு ஆபத்தான காரியத்துல இறங்கணுமா? இந்த மாதிரி ஆளு பின்னாடி சுத்தினாலும் முன்னாடி சுத்தினாலும் செம்மையா இருக்கும்டி. ஆமாண்டி. அந்த பொண்ணு சொன்னது உண்மைதானே? இவரை பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது? ஏன் உங்களுக்கும் பிடிக்கும் தானே? சொல்லு சிக்கி, சொல்லு சிக்கி. என்ன கருமையா இது? பாய்ஸ், யாருக்காச்சும் லவ் செட் ஆகலன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்கு நான் தூக்கு மாட்டிட்டு தொங்குவேன். லவ் செட் ஆகிடும். அதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்லைங்க. ஒரு சில வில்லன் சண்டை போட்டாதானே பயப்படுவீங்க, ஆனா இந்த வில்லன் பேசினாலே பயப்படுவீங்க. பயமா இருக்கு. மல்லி தோட்டம் தான் சாயங்கால நேரம் தான். விஷயத்துக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். ஐயோ பிராந்தன். இவர்தான் அந்த வாய்ஸ்லயே பயன்படுத்துற வில்லன். சண்டைலாம் போட மாட்டாரு, ஒன்லி வாய்ஸ். நீங்க பயந்தீங்களா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க பயந்தீங்களா இல்லையா? ரவி சார், வில்லனை பார்த்து ஏதாவது ஃபயரான டயலாக் இருந்தா சொல்லுங்க சார். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. உனக்கு நீயே டைம் பாம் வச்சுக்கிற. நீ எனக்கு நெருப்பு கொடுத்தா நான் ஊரையே பத்த வைப்பேன். நீ என்ன டயலாக் சொன்னாலும். என்னையா வில்ல இவரு, ஹீரோ ஃபயரா ஒரு டயலாக் சொல்றாரு, டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாரு. விடாதீங்க ரவி சார், யாராலையும் அழிக்க முடியாத மாதிரி ஒரு டயலாக் சொல்லுங்க சார். என்னமா இவன் நல்லா தானே இருந்தா? சூனிகரி மாதிரி பேசுறான். உண்மையான ரைடின் இது ஆரம்பிக்குது. இது வரலாறு படைக்கிறதாக இருக்கும். எல்லாரும் வரலாறு படைக்க தயாராகிருங்க. இந்த டயலாக் கண்டிப்பா தியேட்டர்ல ஃபயரா இருந்திருக்குமே. வாயில ஏதாவது வந்துற போகுது. ச்சே, இந்த படத்தை போய் மிஸ் பண்ணிட்டேனே. உங்களுக்கு சாவனா பயம்.
இந்த வாய்ஸ்லயே பயன்படுத்துற வில்லன் சார் ஏதாவது பண்ண சொல்லுங்களேன். கொஞ்சம் பத்திக்கிட்டு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு அண்டாலம்மா அண்டாலம்மா. அமாவாசை வெயில ரொம்ப நேரம் நின்னா பைத்தியம் பிடிக்கும்னு கரெக்டா தான் இருக்கு. இந்த படத்துல இவர் வில்லனா இல்ல பாட்டு கச்சேரி பண்றவரா? என்னையவே குழப்புறீங்களாடா. பாட்டு பாடுறத தவிர வேற ஏதாவது டிஃப்ரெண்டா பயன்படுத்துற மாதிரி பண்ண சொல்லுங்களேன் சார். இப்போ ஒட்டு கெட்டு போயிடல சார், உடனே வேற எங்கேயா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போயிடலாம் சார். அந்த போன் உனக்கா எனக்கு உனக்கு வந்திருந்தாலும் நானே பேசுவேன் ப்ளீஸ். முன்னாடியே பேசுறேன். இதான் அந்த டிஃப்ரெண்டான ஆக்டிங்கா? இதுக்கு அந்த பாட்டு பாடுறதே நல்லா தான் இருக்கு. ஆண்டாளம்மா இன்னும் வேற யாராவது இருக்காங்களா சார் மாசா டயலாக் பேசுறதுக்குன்னு? இருந்தா அவங்களையும் பேச சொல்லுங்க. ஆள விடுற சாமி. எங்க அண்ணா எலும்பு உருவனா நான் நரம்பு உருவேன். இப்படி உருவிக்கிட்டே இருப்போம். யாரா இவன் எரிச்சல கலப்பறான். அடங்கப்பா, இது மாசுக்கெல்லாம் மாசா இருக்கே. கம்மு நிந்துரு கடுப்பேத்தாதே. ரவி சார், அட்வைஸ்ல ஏதாச்சும் மாசா டயலாக் சொல்ல முடியுமா உங்களால? செல்வாக்குங்கிறது சொத்து சம்பாதிக்கிறது, நமக்குன்னு ஒரு 4 பேரை சம்பாதிக்கிறது. ஆனா எந்த சம்பந்தமும் இல்லாத ஆபீசர்ஸ் என் கூட இருக்காங்க. இந்த விஷயத்துல உங்களை விட நான் அதிகம் சம்பாதிச்சேன். எவிடன்ஸ் எங்க? அடுத்தவங்க கஷ்டத்துல இருக்கிறப்போ அவங்கள பெட்டரா மாத்துறதா அட்வைஸ். பட் இங்க அவரோட எல்லா மணியும் எடுத்துக்கிட்டு அவர்கிட்டயே போய் நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் பாத்தியான்னு சொல்றீங்க பாருங்க. அதான் மாஸ் அட்வைஸ். படத்தோட கிளைமேக்ஸுக்கே வந்தாச்சு சார். இப்பயாச்சும் அந்த வாய்ஸ்லயே மிரட்டுற வில்லனை ஏதாவது சொல்ல சொல்லுங்க சார். இவனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம்? நேர்மையினால வந்த தைரியம்டா. சார் உங்க நேர்மலாம் இருக்கட்டும் சார். வாய்ஸ்லயே மிரட்டுற வில்லனை ஒரு மாசா ஒரு டயலாக் சொல்ல சொல்லுங்க சார். நீங்க வேணும்னு பேசிக்கிட்டு வண்டி ஓடத்துல போகும், ஓடம் வண்டியில போகும்னா ஏதோ பழமொழின்னு நினைச்சேன். வாழ்க்கைன்னு இப்பதான் தெரிஞ்சது. அப்ப இவரு திருந்திட்டாரா? நான் எப்ப திருந்து வர? இவர் இவ்ளோ அப்பாவியான கேரக்டரா இருக்காரு. இவர் எப்படி அவ்வளோ காசையும் சேர்த்து வச்சிருப்பாரு? இதுல என்னமோ இருக்கு, கண்டுபிடிக்கணும். ஆமா, நண்டு தான் பிடிப்பேன். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அந்த அப்பாவியான வில்லன் வீட்ல இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணி மணியை எடுத்துருவாங்க. அவ்வளவுதான். போதுமா? தலை கிழிஞ்சிருச்சு. 8 தையல். எனக்கு ஏதாவது என்ன ஆகுறது? இவ்வளோ நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்த எல்லா டைலாக்கும் தெலுங்குல மாசா பவரா இருந்திருக்கும். ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் ஏன் இதை சொன்னேன்? நம்மளோட தமிழ் டப்பிங்ல கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி மாசான டயலாக் எல்லாம் நீங்க பார்த்து கேட்டு சந்தோஷப்பட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்ச 4 பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீ அனுபவிந்தா போடு. மீண்டும் அடுத்ததா ஒரு வீடியோல சந்திக்கிறேன். துப்புச்சுக்கு பாய் பாய். ஹாய் டாடா.